அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு வைகாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை, நவமி திதி, உத்திர நட்சத்திரம். சந்திராஷ்டமம் காலை 7:35 வரை மகர ராசி, அதற்கு மேல் கும்பராசிக்காரர்கள் குறித்தானது. இன்றைக்கு ராகு காலம் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லிருந்து 9 வரை, நல்ல நேரம் காலையில் 9:30லிருந்து 10:30, 10:30லிருந்து 11:30, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. நீங்கள் அணியக்கூடிய உடையின் நிறம், அதாவது உங்களுக்கு லக்கி கலர்னால் இன்றைக்கி க்ரீன், பச்சை கலரு. தவிர்க்க வேண்டியது சிவப்பு கலரு. சாப்பிடக்கூடியது கோதுமையில் சேர்ந்த சப்பாத்தி, பூரி, கோதுமை ரவை உப்புமா எதையும் சாப்பிட்டு கொள்ளலாம். ஓகே. இப்போது நம்ம சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தாம் பிறந்த குடும்பத்தில் கலவரம் உண்டு பண்ணவராக இருப்பார். அதாவது தான் குடும்பத்திலேயே கலவரம் உண்டு பண்ணக்கூடியவராக இருப்பார். விருத்தி அற்றவராயும், அதாவது ரொம்ப டெவலப்மெண்ட்டு அவருக்கு இருக்காது. சகோதர சகோதரிகள்பால் பற்றுதலும் பாசமும் இல்லாதவராக இருப்பார். ஆடை அணிகலன், ஆடம்பர ஆபரணம், நகை, துணிமணி அந்த யோகம் இல்லாதவராகவும் இருக்கக்கூடும். உயர்கல்வி பெற முடியாமல் முடங்கியவராக இருப்பார். ஹையர் எஜுகேஷனில் பிரச்சனை அதோட ஸ்டாப் ஆகிடும், முழுமை பெறாது. நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பு அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி, இன்றைக்கி மனதில் ஒரு காரணமில்லாத கவலைகள் தோன்றுகின்றன. அன்னையின் மருத்துவ செலவு சற்று அதிகரிக்கிறது. வாகனம் அடிக்கடி தொந்தரவு கொடுப்பதால் அதனால் சர்வீஸ் செய்யும் செலவும் சேர்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் குறைகின்றது. வீடு, நிலம் வரக்கூடிய வருமானத்தில் சற்று தொய்வு ஏற்படுகிறது. அடுத்து ரிஷபராசி, நண்பர்கள், உறவினர்கள் உதவி தக்க சமயத்தில் கிடைத்து விடுகிறது. சிறு பிரயாணம் மூலம் ஓரளவு ஆதாயம் கிடைக்கிறது. மனத்துணிவு வழக்கம்போல் நன்றாகவே இருக்கிறது. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி, புதிய வீடு, நிலம், வாகனம் வாங்கும் வாய்ப்பு வருகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகிறது. அன்னையின் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. பேச்சாளர்கள், எழுத்தாளர்களுக்கு பேரும் புகழும் வந்தடைகிறது. அடுத்து கடகராசி, உங்களது முயற்சி வெற்றியை அளிக்கின்றது. பிரயாணத்தின் மூலம் நல்ல பலன் கிடைக்கிறது. இடமாற்றம், தொழில் மாற்றம் நடக்க நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பேச்சு, குடும்பத்தில் சிலரின் மனதை, உங்களது பேச்சு அவங்க சரியாக தவறாக புரிந்து கொண்டு அவர்களின் மனது புண்படுவதற்கு காரணமாகிறது. அதே மாதிரி ஃபுட் பாய்சனாக வாய்ப்புள்ளது. அதனால் சாப்பாடு விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி, உங்களது பேச்சில் அனைவரும் மயங்கி விடுகின்றனர். குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கிறது. சுபகாரியம் ஒன்று வீட்டில் நடக்கப் போகிறது. மனக்கவலைகள் விலகுகின்றன. ஆடம்பர பொருட்களுக்காக நீங்கள் அதிகம் செலவு செய்கிறீர்கள். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. மக்களால் சந்தோஷமே. அடுத்து கன்னிராசி, வியாபாரிகளுக்கு ஓரளவு லாபம் இருக்கத்தான் செய்கிறது. பிரயாணமும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டாகிறது. மூத்த சகோதரருடன் தொடர்பு நன்றாக இருக்கிறது.
அன்னையின் உங்கள் மீதான ஒரு பாசம் குறையவே இல்லை, அதிகரித்து கொண்டே செல்கிறது. நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்கின்றார்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் ஓரளவு லாபமே வருகின்றது. அடுத்து துளாராசி. செய்தொழிலில் சற்று மந்தநிலை ஏற்படுகிறது. தேவையில்லாத செலவுகள், ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம், அதே மாதிரி பில் வருவதில் தடங்கள் போன்றவை தொழிலில் கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கின்றன. கணவன் மனைவி உறவு ஓரளவு பரவாயில்லை. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன் பக்கம் செல்ல வேண்டாம், நஷ்டத்தையே தரும். அடுத்து விருச்சிக ராசி. ஸ்தல யாத்திரை செய்ய பிளான் செய்கின்றீர்கள். பெற்றோர்கள் மூலம் பணவரவு இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் மூலம் ஆதாயம் கிடைக்கின்றது. பிரயாணத்தினால் நல்ல முன்னேற்றம். நண்பர்கள் உதவிகரமாக இருக்கின்றனர். கணவன் மனைவி உறவு கூட ஓரளவு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. உத்தியோகத்தில் மனநிறைவு இல்லாவிட்டால் கூட மேலிடத்தில் நல்ல பெயரே கிட்டுகிறது. அன்னையின் உடல்நிலை தேறி வருகின்றது. உங்களது ஆரோக்கியமும் அபிவிருத்தி அடைகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தகப்பனாருடன் சிறு கருத்து வேறுபாடு உண்டாகின்றது. அடுத்து மகர ராசி. குடும்பத்தில் கொஞ்சம் சற்று குழப்பமான ஒரு சூழ்நிலை. உங்களது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நக்கல் நையாண்டி பேச்சை கைவிடுங்கள். மனைவியின் ஆரோக்கியம் பரவாயில்லை. சோம்பல்தனம் சற்று அதிகரிக்கிறது. அதிக டென்ஷன் கூட ஏற்படுகின்றது. அடுத்து கும்பராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். முக்கியமான பிரமுகர்களை சந்திப்பது, தூர பிரயாணம், புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். பெண்களிடம் கெட்ட பெயர் எடுக்க வாய்ப்புள்ளது. பரிவுடன் பேசாவிட்டால் மனைவி மக்களுடன் கூட மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஸோ தெய்வ பக்தியில் மனதை செலுத்துங்கள். அடுத்து மீனராசி. வாலிபர்களுக்கு காதல் உண்டாகும் சூழ்நிலை கனிந்து வருகிறது. காதலர்களுக்கு காதலில் வெற்றி ஏற்பட்டு கல்யாணத்தில் முடியப் போகிறது. கணவன் மனைவி மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றீர்கள். உயர்கல்வி கற்போருக்கு, அதே பர்டிகுலராக அந்த பிஹெச்டி, அந்த சயின்டிஸ்ட்டு ஆகியோருக்கு அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாட் கிடைக்கிறது உங்களுக்கு. நண்பர்கள், உறவினர்கள் மிகவும் ஆதரவுடன் இருக்கின்றனர். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.